ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வைரலாக ஆகிட்டுருக்க ஒரு நியூஸை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் ஒரு ஸ்கூலில் சக மாணவர்கள் ரேகிங் பண்ணி அந்த குழந்தை அடுக்குமாடியிலேருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி இறந்துருக்காங்க. இது பெரியவங்க சூசைட் பண்ணிக்கவே பயப்படுற ஒரு விஷயத்த அந்த சின்ன குழந்தை மனசில் பதிஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிருக்கும். அது இல்லாமல் அவனை துன்புறுத்தின அந்த குழந்தைங்க அவன் துன்புறுத்ததை பார்த்து ரசிச்சிருக்காங்க. இது இன்னும் கொடுமையாக இருக்குது. இந்த சொசைட்டி எங்கே போகுது? குழந்தைங்களோட வளர்ச்சி எங்கே போகுது? ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பாதுகாப்பு இல்லைங்க. இப்போ இருக்கிறதுல வெறும் ஃபேஷன் மாடலிங் மட்டும் இருக்கே தவிர எந்த குழந்தைங்களோட மனசுலேயும் ஒரு தைரியமோ ஒரு தன்னம்பிக்கையோ ஒரு அன்போ கருணையோ நம்ம விதைக்கிறதே கிடையாது. அது சரி, நமக்கு தான் நேரமே இல்லையே. இது கேட்குறப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப வெட்கப்படணுங்க. ஆமாங்க, இது இப்போ மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்னும் நம்மளே மாறலை. ஆனால் மாறும். எப்படின்னாக்கா, இனி வர ஜெனரேஷன்களுக்கு அன்பு, கருணை, பாசம் அப்படின்ற எல்லாமே சொல்லி கொடுங்க. சக மாணவர்களோட எப்படி பழகிறது, சக குழந்தைங்களோட எப்படி பழகிறது. என் குழந்தை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் எப்போவுமே நமக்கு வேண்டாம். இதுக்கு மெயின் காரணம் பேரண்ட்ஸு அண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸுங்க. இப்போ டீச்சர்ஸுங்க ஸ்கூல் பார்த்திங்கன்னா வியாபாரமாக ஆகிப்போச்சு. அவ்வளோ நாள் அந்த குழந்தை டியூஷன் அப்படியே கஷ்டப்பட்டு இருக்குன்னா அந்த ஸ்கூலில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருந்திருக்காது. ஆனால் அவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்ன? தம் ஸ்கூல் பேர் கெட்டு போகக்கூடாது, வர ஃபீஸ் நமக்கு வரணும். அது ஒன்று தான் இல்லையா? கொஞ்சம் அவங்க கேர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய நம்ம மீட்டெடுந்துருக்கலாம். அந்த கொடூரமான குணம் கொண்ட குழந்தைங்க மனசை கூட மாற்றுறதுக்கு டீச்சர்ஸுங்க முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாமே கை தவறி போச்சு. அந்த குழந்தையும் இறந்து போச்சு. ஆனால் இதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணுறேன் நான். இது மாற்றுறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இனி வர ஜெனரேஷன், அதாவது குழந்தைங்களை இனியாச்சும் அவங்களுக்கு தைரியமும் பாதுகாப்பும் கருணையும் அன்பு, உதவி செய்தல், பெரியவருக்கு மதித்து நடக்குதல், சகிப்புத்தன்மையை அனுபவிச்சுக்கிறது, கஷ்டங்களுக்கு பொறுத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. ஆணோ பெண்ணோ வாழறது எப்படின்றதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த விஷயத்த உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். இப்படி ஆயிருக்குப்பா, இந்த மாதிரி இருக்குது பாரு எப்படி இருக்குன்னு. உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் பேரண்ட்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் நீங்களும் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அவங்க சொல்கிறத கேளுங்க. கேட்டு அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு துணையாக நில்லுங்க. நல்ல ஒரு ஜெனரேஷனை நம்ம கொண்டு வரலாங்க. இதை நம்ம ஒரேடியாக மாற்றணுன்னா முடியாது. ஆனால் இப்போலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வழியை நம்ம கொண்டு வந்தோன்னா ஈவன் ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு இது மாறும். தேங்க்யூ.